சிம் சிம்பிள் ப்ரெசன்ட் முடிச்சுட்டு இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட், அதாவது நடந்து முடிந்த செயலை இறந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் ப்ரெசண்ட்டை நம்ம பார்த்தோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து எப்போவுமே உங்களை வந்துட்டு நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா தினம்னு கேட்பேன். ஆனால் இன்றைக்கி நான் கேட்க மறந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள டெய்லி கேட்பேன், நீங்கள் தினம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நான் கேட்க மறந்துட்டேன். நேற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தினம் காஃபி குடிக்கிறீங்களா, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு சலிக்கவே மாட்டேங்குதுல்ல, எப்படி தினம் காஃபி குடிக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா, அதெல்லாம் கேட்க மறந்துட்டோம். இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி நடந்து முடிஞ்ச செயலுக்கு கூட இறந்த காலமாயிடும். அப்போ ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் வந்துட்டு ட்ராங்க், டிஆர்ஏஎன்கே. ஸோ டிஆர்ஐஎன்கே ட்ரிங்க்குங்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் டென்ஸு முடிஞ்ச செயல் ட்ராங்க். இப்போ ஐ ட்ரிங்க்னா நான் காஃபி, ஐ ட்ரிங்க் காஃபினா நான் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ராங்க் காஃபினா குடித்தாச்சு, அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி குடித்தது கூட இறந்த காலம்தான். இன்னைக்கு காலையில், இப்போ மத்தியானம்னா காலையில் காஃபி குடித்தேன், அதுவும் ஐ ட்ராங்க் காஃபி இந்த மார்னிங், அது ட்ராங்க் தான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் இறந்த காலம். இல்லை நேற்று அப்படிங்கிறப்ப நேற்று காஃபி குடித்தேன், ஐ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. போன வாரம், அதுவும் இறந்த காலம் தான், ஐ ட்ராங்க் காஃபி லாஸ்ட் வீக். டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து நான் இப்போல்லாம் குடிக்கிறதில்ல. ஆனால் போன வாரம் குடித்தேன், அப்போ ஐ ட்ராங்க் காஃபி லாஸ்ட் வீக். போன மாதம் எல்லாம் குடித்தேன், ஐ ட்ராங்க் காஃபி லாஸ்ட் மந்த். ஸோ லாஸ்ட்னா போன, முடிஞ்ச அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் இயர், இது எல்லாமே எதுவுமே நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ ட்ரிங்க்குங்கிறது நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு. ட்ராங்க்குங்கிறது இறந்த காலம். சரி, நான் காலையில் எப்போவுமே என் முன்னாடி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், தினம் கேட்பேன் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கலாம். தினம் கேட்குறோம், காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு. நான் இன்றைக்கி கேட்க மறந்துட்டேன், இப்போ மத்தியானத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, காலையில் உங்களை கேட்கல, இப்போ கேட்குறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி காஃபி குடிச்சிங்களா, இன்றைக்கி காலையில் காஃபி குடிச்சிங்களா. டிட் யூ, டூ யூ வராது. டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது, நடந்து முடிஞ்ச செயல்களை குறிக்குது. டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். காலையில், இப்போ மத்தியானம் ஆகிடுச்சு இல்லை, இப்போ காலையில் முடிஞ்சிருச்சு இல்லை, இன்னைக்கு காலையில் முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்த காலையில்னு வரும். ஆனால் முடிஞ்ச போனால் அதே வந்து வராது, அது போல் வேணால் வரும். ஸோ காலையில் காஃபி குடிச்சிங்களா, டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். சில பேர் ஐயோ எனக்கு வயிற்ற பெரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ காலையில் காஃபி குடிச்சியா, டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். ஓ, அதனால தான் வயிற்ற பெரட்டுதோ, 2 டம்ளர் காஃபி குடிச்சிட்டியோ, காஃபி குடிச்சியா காலையில், சரி, ஓ அதனால தானா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ காலையில் அப்படிங்கிறதே முடிஞ்சு போன விஷயம், இறந்து போயிடுச்சு அந்த டைம் இல்லையா. அப்போ டூ வராது, டிட்டு. காலையில், இப்போ மத்தியானம்னா காலையில் நடந்த செயல்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இறந்த காலம்னு சொல்லுவாங்க. டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். டிட் ப்ளஸ் ட்ரிங்க் வந்துட்டு ஆன்சரில் ட்ராங்க்னு ஆகும், டிஆர்ஏஎன்கே. ட்ரிங்க்கு டிட்டுங்கிறதே உங்களுக்கு வந்துட்டு இறந்த காலம். டிட் ப்ளஸ் ட்ரிங்க் இஸ் ஈக்குவல் டு ட்ராங்க். அப்போ ஒருத்தரை பார்த்து கேட்குறேன் வச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தங்கன்னு, டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங், அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், எஸ் ஐ ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். எனக்கு முன்னாடி 2-3 பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு யூ தான், நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான். அதே மாதிரி எனக்கு முன்னாடி ஒருத்தங்க சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யூ தான். டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங், அதுக்கு நிறைய 2-3 பேர் சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து கேட்குறோம். இப்போ யூங்கிறது சேம் தான், ஒருத்தரை பார்த்து கேட்டாலும் யூ தான், நிறைய பேர் பார்த்து கேட்டாலும் யூ தான். இப்போ 2-3 பேர் இருக்காங்க, எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஏய் ஹவ் ஆர் யூ எல்லாம் கேட்டுட்டு, டிட் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங், காலையில் காஃபி குடிச்சிங்களான்னு 2-3 பேர் பார்த்து கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வி நாங்கள், ஐனா நான், டபிள்யூஇ வினா நாங்கள், வி ட்ராங்க் நாங்கள் குடித்தோம், வி ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களே உரம்பரை, அவங்கள காலையில் காஃபி குடித்தாங்களா. டிட் தே ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங், காலையில் அவங்க காஃபி குடித்தாங்களா. நான் உம்மனு உட்காந்துருக்காங்களே, உம்மனு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க, காஃபி குடித்தாங்களா காலையில். அதை நினச்சிட்டு கேட்குறோம், அவங்க காலையில் காஃபி குடித்தாங்களா.
டிட் தே ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங்? அதெல்லாம் நல்லா நோக்கினாங்க அப்படி சும்மா ஜோக்குக்கு. எஸ், தே ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். அப்போ டிட் தே ட்ரிங்க் வந்து தே ட்ராங்க்னு ஆகும். இதில் டிட்டும் ட்ரிங்க்கும் சேர்ந்தது தான் ட்ராங்க்னு ஆன்சரில் மாறுது. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு பையன், அதாவது இவங்க வீட்டு ஒரு, இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நான் அங்கே ஒரு கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கிறேன். ஒரு அவங்க தம்பியை பற்றி கேட்குறேன். என்ன அவன் என்ன ரொம்ப டயர்டாக இருக்கான், காஃபி குடித்தானா காலையில்? அப்போ அவன் காஃபி குடித்தானா காலையில்? டிட் ஹீ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங்? எஸ், ஹீ ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். இறந்த காலத்தில் டூ, ஐ ட்ரிங்க்கு, வி ட்ரிங்க்கு, தே ட்ரிங்க்கு, ஹீ ட்ரிங்க்ஸு, ஷீ ட்ரிங்க்ஸ், இட் ட்ரிங்க்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த இறந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ட்ராங்க் தான் வரும். சரிங்களா ஆன்சர்? ஏன்னா கொஸ்டினில் டிட் ப்ளஸ் டிட்டு போட்டு ட்ரிங்க்குன்னு வருது இல்லையா? அப்போ டிட்டுங்கிறது உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸை காமிக்குது. ஆன்சரில் எப்படி பாஸ்ட் டென்ஸை காமிக்க முடியும்? ட்ரிங்க்கோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க்னு சொல்லி தான் பாஸ்ட் டென்ஸை காமிக்க முடியும். இப்போ கேட்குறோம், டிட் ஹீ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங்? அவன் காலையில் காஃபி குடித்தானா? ஹீ ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். அவள் பாருங்க தங்கச்சி உட்காந்துருக்கா, அவள் காஃபி குடித்தாளா காலையில்? டிட் ஷீ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங்? ஷீ ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். அந்த குட்டி பாப்பா அழுதுகிட்டே இருக்கு, என்ன காஃபி எதுக்கு வேணுமோ சொல்ல தெரியலையோ, காலையில் காஃபி குடிச்சுதா? காலையில் அது காஃபி குடிச்சுதா? டிட் இட், இட்டுனா இது அது, டிட் இட் ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங்? எஸ், இட் ட்ராங்க் காஃபி இன் த மார்னிங். சூப்பராக புரியும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, பாவம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு அப்போ நீங்கள் இதில் லைக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். யூ ஆர் த பெனிஃபிட்டிங் பர்சன். உங்களுக்கு தான் பெனிஃபிட் அடையும், நீங்கள் தான் பெனிஃபிட் அடைவீங்க. ஸோ ட்ரை. பாய்.